Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim amma ba'd. நான் இன்று எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு தௌபா. தௌபா என்பது ஒரு தனி இபாதத். இதை இஸ்திக்பார் என்று கூறுவார்கள். இஸ்திக்பார் தௌபா என்றால் நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் பாவங்களை கேட்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை தௌபா செய்கிறேன் என கூறியுள்ளார்கள். எந்த பாவம் புரியாத முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஒரு நாளைக்கு 70 முறை தௌபா செய்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தௌபா செய்ய வேண்டும் என நினைத்து பாருங்கள். தௌபாவை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் தௌபா நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள நெருக்கத்தை அதிகமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். அதில் சிறந்தவர்கள் பாவம் மன்னிக்க தேடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு தொழுகையில் ஓத ஒரு துஆ சொல்லித் தாருங்கள் என கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய துஆ தான் நாம் அனைவரும் தொழுகையில் ஓதக்கூடிய இஸ்திக்பார் துஆ. அல்லாஹ் கூறுகிறான், இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவம் செய்யுங்கள், நான் ஒவ்வொரு மன்னிப்பவனாக இருக்கிறேன், என்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்பவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். அல்லாஹ் அக்பர். தௌபா செய்வதற்கான முதலில் செய்த தவறை விட்டு விடுவது, இரண்டாவது செய்த தவறை நினைத்து வருத்தம் அடைய வேண்டும், மூன்றாவது இனி அந்த தவறை செய்யவே கூடாது என உறுதியாக இருக்க வேண்டும், பிறகு தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், எனது அடியார்களே, எவனும் கருணை மீற தமது தாமே தீர்வை கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வின் அருளின் மீது நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் அனைவரும் பாவங்களை மன்னிப்பானாக. அவன் மிக கருணையானவன். இன்ஷா அல்லாஹ் அதிகாரிகமாக தௌபா செய்து அல்லாஹ் நெருக்கத்தை பெற வேண்டும். தௌபா நமக்கு மட்டும் அல்லாமல் நம் முன்னோர், தாய், தகப்பனார் என அனைவருக்கும் தௌபா செய்யுங்கள். தௌபாவை பிறகு செய்து கொள்ளலாம் என நினைத்து விடக்கூடாது. மரணம் யாருக்கு எப்போ வரும் என தெரியாது. அதற்கு முன் தௌபா செய்து கொள்ள வேண்டும். தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாத நேரம் சூரியன் மேற்கில் உதித்துவிட்டால் மரண தருவாயில் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாத நேரம் சூரியன் மேற்கில் உதித்துவிட்டால் மரண தருவாயில் சூடுதப்பட்ட பிறகு இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் அனைவரும்